வணக்கம், நான் சோஃபியா. நான் இன்றைக்கி 36 சைஸ்க்கு ஒரு ஐ நெக் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் இந்த துணியை அப்படியே ஒரு சின்ன துணியை 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன், 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 2 பக்கம் மூடினது, 2 பக்கம் ஓப்பன் பகுதியில் 1 இன்ச் தள்ளி வச்சுருக்கிறேன். கீழே இப்போ உயரம், ப்ளவுஸ்க்கு உயரம், ப்ளவுஸ்க்கு 14 இன்ச்சு உயரம், 15 இன்ச்சு தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 15க்கு மார்க் பண்ணுறேன். அடுத்தது இது நான் க்ளோஸ் நெக், ஐ நெக் தான் வைக்க போகிறேன். 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து அதே 7 இன்ச்சுக்கு கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உடம்புட 36 4 பிரித்தா 9, அதோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்து லூஸ் வச்சு 9 வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. மீதமுள்ளதை தையலுக்கு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது 2க்கு நடுவில் புள்ளி வச்சுட்டு அப்படியே ஸ்லாண்டிங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம நெக் நான் முன் பக்கம் தான் எல்லாமே மார்க் பண்ண போகிறேன். பின் பக்கம் அவ்வளோதான். இப்போ கீழே டாட் போடணும். இந்த இடத்துலேருந்து 4 இன்ச் தள்ளிட்டு 2 பக்கம் அரை இன்ச்சு, 1 இன்ச்சுக்கு 4 இன்ச் உயரத்தில் ஒரு டாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை விட இதில் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா, அதே மாதிரி இதுலேயும் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா, இந்த முன்னுக்கும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா, நாலு இன்ச் எக்ஸ்ட்ரா மகையம் அளவு தான். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவும் போட்டுச்சு. மேலே 4 இன்ச் கோட் போட்டுச்சு. ஒரு 1.25க்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்து 1.5க்கு மார்க் பண்ணியாச்சு. கீழே இருந்து 6.5க்கு மார்க் பண்ணியாச்சு. பூவில் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலேயும் நான் வரைய போகிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ், இந்த ப்ளவுஸ் துணியை 4 பகுதி, அதாவது 2 பகுதி 4 பகுதியாக மடிச்சிருக்கேன். கீழே 4 பகுதி, மூடின பகுதி இந்த பக்கம் 10 இருக்கணும். இப்போ இதில் தேவையான உயரம் மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ எனக்கு மொத்தத்தில் 12 இன்ச்சு வேணும். தையலுக்கு எல்லாம் சேர்த்து 12க்கு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். இது எவ்வளோ தூரம் நான் மடித்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த துணியை நான் விட்டுருக்குறேன். உடம்போட மெஷரை விட 1 இன்ச் கூட வச்சுக்கிட்டா கைக்கு போதும். இப்போ நம்ம 36 சைஸுன்னு எடுத்துட்டோம்னா 4ஆக பிரித்தா 9, அதோட 1 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு இந்த இடத்துல இருந்தால் போதும். ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். 10 இன்ச்சுக்கு மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்து மேலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணிக்கலாம். 3 இல்லை 3.5க்கு டவுன் பண்ணிக்கலாம். நான் 3.5க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே இருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்லாண்டிங்காக கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ விட்டுக்கலாம். அந்த பக்கம் துணி இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ நாங்கள் இங்கே மார்க் பண்ண இடத்த கிராஸாக கோடு போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான். இதோட கோட் போட்டாச்சு. இதில் நடு பாயிண்ட் பார்த்துட்டு மேலே கீழே ஒரு புள்ளி வச்சுட்டு மேலேருந்து கொண்டாந்து இதை அப்படியே கொண்டாந்து
கனெக்ட் பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி கீழே இருந்து இதை கனெக்ட் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச்சு கேப் விட்டுக்குவோம் தையலுக்கு. அடுத்தது மேலேயும் 1/2 இன்ச்சு தையல் விட்டுக்குருவோம் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு. நான் இப்படி தான் மார்க் பண்ணி டிசைன் பண்ணுவேன். அதுதான் உங்களுக்கும் செஞ்சு காட்டுறேன். அப்போ நம்ம இது உள்ளே தான் டிசைன் பண்ணணும். இதுக்கு சென்டர் பார்த்துக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு சென்டர். அவ்வளோதான். அப்போ இந்த நடு கோடு போட்டுட்டு ஒரு இன்ச்சு கேப் போட்டுட்டு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ச்சில் சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் இது மாதிரி செய்யணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த ஒரு இன்ச்சு இதில் கனெக்ட் பண்ணி விட்ருவோம். நேராக இதில் கம் வச்சு நம்ம இந்த சீக்வென்ஸை ஒட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி நான் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கலர் சாரி தான், அதனால் நான் இந்த சீக்வென்ஸ் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம். நம்ம கோடு போட்டதுக்கு மேலேயே கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த தையலுக்கு வர்ற இடத்த விட்டுறணும். விட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒன்றுன்னா அப்படியே அடுக்கி விடணும். இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துட்டு, ஊசி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஓக்கு கூட எடுத்துக்கலாம். பின் எடுத்துட்டு அந்த எட்ஜில் இப்படி தூக்கி வச்சா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதெல்லாம் காஞ்சி முடித்த பிறகு இதில் வந்து ஹோல் இருக்குது, ஓட்டை இருக்குது. அதில் தையல் வேணால் நான் போட்டுக்குவேன். அப்போ நம்மளுக்கு ஒழுகாமல் நம்ம நல்லா இருக்கும் ஸ்டிஃபாக. அவ்வளோதான். ஃபுல்லாக இந்த சீக்வென்ஸ் பிடிச்சிட்டு அடுத்து இந்த மாதிரி நான் இந்த கலர்ஸ், இந்த பிங்க் கலர் இருக்கிறனால இதையும் இதில் ஒட்டுவேன். இடையிடைய இந்த மாதிரி நான் லீஃப் நிறச்சிருக்கேன், இதுக்குள்ளே இதை அப்ளை பண்ணி விட்டுருவேன். ஒரு சீக்வென்ஸ் இப்போ வந்து ஒரு சீக்வென்ஸும் அடுத்த ரோவில் இதை ஃபுல்லாக ஒட்டுவேன். இப்படியே தொடர்ந்து எல்லா லைனுக்கும் ஒட்டிக்கிறணும். அடுத்து இந்த லீஃபில் வந்து இந்த கேப் இருக்குது, அதில் வந்து இந்த கலர் சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கம் அப்ளை பண்ணிவிட்டு லைனிங் துணியையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றாவே அப்படியே சுற்றி வர ஓரம் தைச்சி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறங்க. இப்போ கழுத்து பீஸ்க்கு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் தானே, அந்த துணியை நான் வந்து இது மேலாலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போடுறேன். இப்போ இந்த தையல் போட்டாச்சு. இப்போ இந்த 2 பக்கமும் உள்ள இந்த தையலை வந்து நம்ம மடிச்சுக்குவோம். இந்த தையலை பிடிச்சிட்டு இது 2 பக்கமும் சமமாக இப்படி மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அதுக்கு மேலாலே தையல் போடணும். இப்போ அந்த தையல்லேருந்து நம்ம இந்த கீழே உள்பக்கம் தெரியுது, இந்த தையல் போட்டது கைப்பக்கம், அதை அப்படியே வளைச்சி கொண்டு வந்துடணும். அதில் இருந்து அவ்வளோதான். பாருங்க, அழகாக அந்த ஷேப் வந்துருச்சு. இப்போ இது வந்து இப்படி இருக்கும். இவ்வளோதான் பிரின்சஸ் கட். நம்ம வெட்டாமலே தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி மற்ற பகுதியும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், வெட்டாமலே தையல் போட்டு நம்மளுக்கு அந்த கப் ஷேப் வந்து சரியாக கிடைச்சிடும். இப்போ இதை நல்லா அயர்ன் பண்ணிக்கிறணும்.